கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சார் எதை பண்ணாலும் தவறுனா ஒரு மனுஷன் என்ன சார் பண்ணுவான்? நடந்தது இந்திய அரசியல்லயே வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத விஷயம் நடந்துச்சு சார். நான் மறுப்பே தெரிவிக்கல சார். உயிருக்கு மதிப்பிலே கிடையாது. துயரமான சம்பவம். நீ சும்மா தொட்டதுக்குலாம் எதை பண்ணாலும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ நோக்கம் என்ன? இவர் அங்க போய் பார்த்தா இங்க பார்த்தா உனக்கு தேவையில்லை. செத்தவன் குடும்பத்துல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லுவா வாட்டர் மெலன் இருக்கான் பைத்தியக்காரன். அதே மாதிரி அரசியல் அரக்கன் இவனுங்க இந்த திமுக காரங்க. இவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் பண்ற நீ, அசிங்கமா அரசியல் பண்ற. 20 லட்சம் பணம் எப்போ சார் வாங்கினாங்க அந்த லேடி? அதான் சம்பவம் நடந்த அப்பவே கொடுத்தாச்சு. முடிஞ்சா 10 நாள் ஆச்சா? அது சார் கரெக்டா இன்னைக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நியூஸ் வெளில வருது. மகாபலிபுரத்துல கூப்பிட்டு பேசின மேட்டர் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து விஜய் அவர்கள் ஹோல்ட் பண்ணுவார் சார். இது ஃபேக்ட். ஆமா கரெக்டா? இத காலி பண்ணா என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போனண்டா ஏதாச்சும் இறக்கணும். அதுதான் இதா இருக்கு. ஃபுல்லா சார் பாலிடிக்ஸ், சீப் பாலிடிக்ஸ், கேவலமான பாலிடிக்ஸ். ஒரு நியூஸை காலி பண்றதுக்கு எவ்வளவு மட்டமான விஷயங்களோ, எவ்வளவு செயல்பாடுகளோ, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சூடு சொரண வெக்கமான இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் சார் இந்த ஆட்சி. இதை மாற்றுக்கிறதே கிடையாது. 2 உதாரணம் நான் வச்சுட்டு உங்க முன்னாடி. ஓப்பனிங்லயே விஜய் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க திமுக. இதெல்லாம் கடந்து விஜய் நீ டிராவல் பண்ண முடியுமா இந்த அரசியல் களத்துல? அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து நின்னார்னா 200% வந்து பாத்தீங்கன்னா 200 சீட் ஷுவர் ஷாட். திமுக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அதனாலதான் இப்படி பண்றாங்க. கரெக்டா புடிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் வேடிக்கை பார்க்க முடியாம பீட்டர் அல்போன்ஸ் இருக்காருல்ல, ஆமா பதறாரு. ஐயோ 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 பிஜேபி கூப்பிடுது, டிவி கிட்ட பேச போறாங்க. ஐயோ சிபிஐ வழக்கு இருந்துச்சு, ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் நீங்க பதற? ஏன் நீங்க அரசியல் பண்றா? அவங்களும் அரசியல் தானே பண்ணணும். அவன் மட்டும் அவியலா பண்ணுவான். மிகப்பெரிய துரோகம் உள்ள ஒரு கூட்டணி இவனுங்க கூட்டணி தான். அப்ப நான் எங்க வரேன் அப்படின்னா இந்த பாட்டு ஏன் சொன்னா அப்படின்னா, நீங்களும் ஒன்னா சேர்ந்து எங்களை ஆளும் போது ஏன் தாவேகா அதிமுக பிஜேபியா நீங்க செஞ்சதை விட பெருசா ஒண்ணு பண்ணல அவங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் திரு CP நவீன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். 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 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவித்தார். அதை சந்திச்சவங்களாம் இன்னைக்கு நிறைய பேட்டிகள் கொடுக்கும்போது விஜய் ரொம்ப அழுதாரு, டக்குன்னு காலெல்லாம் விழுந்துட்டான்ற மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ விஜயின் நகர்வு அடுத்து என்னவாக இருக்கும்? எப்படி இப்போ மூவ் பண்ணுவார் அரசியல் களத்தில் அடுத்து? ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக நான் உங்களுக்கு ஒரு பதில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அதாவது கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய அரசியல் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் சார். இப்போ வரைக்கும் அரசியல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். எல்லாருமே நம்ம கம்ப்ளீட்டாகவே ஒரு விஷயம் மறந்துட்டோம். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அரசியலாக இதை விஜய் அவர் பார்க்கலன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. இந்த விஷயத்த விஜய் வந்து அரசியலா பார்க்கல. எந்த விஷயத்தை பத்தி பேசுறேன்? கரூர் சம்பவத்தை பத்தி பேசல. மகாபலிபுரம் கூப்பிட்டு வந்து விஜய் பேசாம 2 நாள் ஆட்டாத டாபிக்கா போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த விஷயத்த வந்து அவர் அரசியலாவே அதாவது அந்த பார்வையில அந்த நோக்கத்திலே அவர் பார்க்கவே இல்லை சார். அது மெயினான அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனும் தேவையில்லை. 2வது நம்மளுக்கு தெரியாது, கேள்விப்பட்டது தான். எல்லாத்துலயுமே சொல்றாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, கில்ட் கான்ஷியஸ். ஒரு மிகப்பெரிய மனிதநேயமான ஒரு விஷயத்த வந்து அரசியலா பேசல சார். நான் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மனிதனாக அவரு ஜெயிச்சிட்டார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார். சரியா? நான் இவரை பத்தி ரொம்ப அப்படியே புகழ்ந்து பேசலாம் போல. ஒரு மனிதனாக இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் ஜெயித்து விட்டார். முடிஞ்சிச்சா? அப்படியே வாங்க. திமுக பசங்க இருக்காங்களா மானங்கட்டவனுங்க, சரியா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதே சம்பவம் சரியா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் சார் நடக்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர் எங்க வந்தாலும் ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் கூடி வராங்க இல்லையா அவரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு 10-5 லட்சம் பேர் வந்து கூட்டத்தில் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். நீங்க
உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸில், நியாயமாக பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். இவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க இந்த குடும்பத்துக்கு அதிகபட்சமாக சொல்லுங்கள். தங்களால் என்ன எஜ்ஜு வரைக்கும் முடியுமோ அம்பிட்டே செஞ்சுருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி வந்திருக்கும் இதில். இல்லை இறந்துருந்தாங்கன்னா, அதாவது திமுக கூட்டத்தில் வந்து 10 பேர் இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொல்கிறேன், சரி, திமுக ஆட்சியில் இருக்கும்போது இறந்துருந்தாங்கன்னா அந்த திமுக அந்த 10 பேருக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், தாவேகாவினர் செஞ்சது மாதிரி திமுக வாய்ப்பே கிடையாது சார். நான் இந்த கேள்வி இங்கே மட்டும் முன் வைக்கல சார், நிறைய சேனல் இன்டர்வியூ கொடுத்தேன், எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வியை முன் வச்சேன். சரியா? அவங்க அவர் அறிவிச்சிருந்த இழப்பீடு தொகையை கூட அறிவிச்சிருக்க மாட்டாங்களா? அறிவிச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாவேகா செய்தது போல் திமுக செய்திருக்காருன்னா இந்த மாதிரி குண்டக்க மட்டும் கேள்வி கேட்க கூடாது. நான் என்ன சொன்னேன், 10 லட்சம் பணம் கொடுத்துருப்பான். என்ன கொடுத்துருப்பான்? வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு குடும்பத்திற்கு, எப்பவும் போல அந்த உருட்டு ஒரு அடிமட்ட வேலை. சரியா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை தாண்டி பண்ண மாட்டானுங்க. உதாரணம் சொல்றேன், கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா, விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல அந்த ஷாக் அடிச்சு செத்தவனுக்கு 3 லட்சம் ரூபா. மானம் கட்டவனுங்க சார். நான் கோவத்துல சொல்ல சார், ஃபேக்ட் சார். சார் நான் சொல்றது தவறு அப்படின்னா மக்கள் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணிட்டோம். சரி, நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஒரு உயிரை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. நான் அதையும் சொல்லிடுறேன். என்னடா இது 20 லட்சம் கொடுத்தா, 5000 மாசம் கொடுத்தா, மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டா, கல்யாண செலவு பார்த்துக்கிட்டா, காலில் விழுந்துட்டா, நான் கம்பேரிசன் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேற எந்த கட்சியும் தர, திமுக இப்ப ஆட்சியில் இருக்கல, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுதா இவ்வளவு பண்ணியிருக்காது சார். சரியா? எவ்வளவு முடியுமோ அரசியல் பார்வையா இல்லாமல் மனிதநேய அடிப்படையில் எவ்வளவு முடியுமோ அட்மோஸ்ட் செஞ்சுட்டாங்க சார். அட்மோஸ்ட் செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் என்ன செய்தாலும் அதை சரி செய்ய முடியாது. அந்த பாயிண்ட் நம்ம வச்சிருவோம். முடிஞ்சா சரிடா, என்னடா பண்ணோம் சொல்றா, கதறவனை கேட்கறேன், என்னடா பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னா, விஜய் வந்து கட்சியை கலைச்சிடணும், இல்ல விஜய் வந்து சூசைட் பண்ணிக்கணும். இல்ல வேற என்ன எதிர்பார்க்கற நீ? இன்னொரு கருத்து கேட்கறாங்களே, ஏன் அங்க வராம இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாரு. விட்டா வாக்குச்சாவடியே பணியூர் கொண்டு வர சொல்லுவார் போலயே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா சார், எதை தொட்டாலும் இன்னைக்கு விஜய் இல்லை சார். விஜய் அவர்கள் எதை பண்ணாலும் நொட்டதான். விஜய் ஏன் கரூருக்கு வரல, அதை ஏன்டா நீங்க கேக்குறீங்கன்னு கோர்ட்டு காரி துப்புச்சா இல்லையா? ஆமா, முடிஞ்சா கதை. அதோட சாப்டர் ஓவர். இந்த மாதிரி சம்பவத்துக்கு விஜய்க்கு காரணம் இல்லைன்னு காரி துப்புச்சா இல்லையா? விஜய் காரணம் கிடையாது, இதுக்கு காரி துப்புச்சா இல்லையா? முடிஞ்சு. அடுத்து இது யார் பண்ணாங்களோ சிபிஐ விசாரணை இருக்கு, முடிவு வரும்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து உள்பனின்னு போடல, இன்னைக்கு விஜயோட மீசையில 2 மயிருக்கு பதில் 3 மயிர் வெள்ளையா இருக்கு, டை அடிக்கல. நம்ம இன்னும் டீப்பா போனா அசிங்கமாயிரும். விஜய் இந்த கலர் செருப்பு போடல, விஜய் செருப்புல லைட்டா ஒட்டிருந்தது ஏதோ, நீ ஏன் இது பண்ற? எல்லாத்தையுமே அரசு சார், அப்படிதான் சார் இருக்கு காலம் சார். எதை பண்ணாலும் தவறுனா ஒரு மனுஷன் என்ன சார் பண்ணுவான் சார்? நான் என்ன சொல்றேன் முன்வைக்கிறேன்னா, நடந்தது இந்திய அரசியல்லையே வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத விஷயம் நடந்துச்சு சார். நான் அதில் மறுப்பே தெரிவிக்கல சார். உயிருக்கு மதிப்பீடே கிடையாது, துயரமான சம்பவம், கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். இப்ப நான் சொல்றேன், தவறு யாருன்னு நிரூபிச்சாங்களோ யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீ சும்மா தொட்டதுக்கு எதை பண்ணாலும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ உன் நோக்கம் என்ன? வரவே கூடாது. டேய், திரும்ப ஆரம்பிச்சானா ஜோலி முடிஞ்சிடா. சனிக்கிழமை வந்து பேசுவான், அப்புறம் 7 நாள் 8 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இதே ஓடும், எல்லா சேனல்லையுமே நம்ம நிம்மதி போவோம், ஃபுல்லா ரீல்ஸா வரும். ரிச்சுவல் வரைய சும்மா இருக்க மாட்டாங்க, அது வச்சு செஞ்சிருவாங்க நம்மள. கதறாங்க சார், பயப்படுறாங்க சார். சார் அதை தாண்டி நான் சொல்றேன் சார், ஃபேக்ட் பேசுவோம் சார். இன்னைக்கு நம்ம விஷயம் நம்ம வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற நம்ம ஆள் கிடையாது. இந்த சம்பவம் அரசியலாக பேசப்படக்கூடாது. இவர் அங்க போய் பார்த்தாரா, இங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. செத்தவன் குடும்பத்துல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். நேற்று நான் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் சார், ஒருவேளை இவங்க இத்தனை பேரும் 250 பேரும் ஏதாவது கட்டாயத்தின் அடிப்படையில் எங்காவது கூட்டு வந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு திமுக இந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் ஈஸியா கூட்டிட்டு வந்துட முடியாது. நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவா, வாட்டர் மெலன் இருக்கான் பைத்தியக்காரன். ஆமா, அதே மாதிரி அரசியல் அரக்கன் இவனுங்க. எப்படி அரசியல் அரக்கர்கள் இந்த திமுக காரர்கள். நான் நேற்று சொன்னேன், ஏதாவது ஒரு திமுக காரன் ஏதாவது ஒரு வீட்டு வாசல இந்நேரம் படுத்துட்டு இருப்பான், இதை வச்சு அரசியல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கதவை தட்டின்னு இருப்பான்.
எட்டி பார்த்துருப்பானுங்க. திமுக காரன்னு சொல்லிட்டு எவனும் கதவு திறந்துருக்க மாட்டான். சத்தியமா நேற்று நான் சொன்னேன் சார், நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் எந்த சேனல் கூட நான் மென்ஷன் பண்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் வரல. எந்த பிரேக்கிங் வரல? 20 லட்சம் ரூபாய் பெண்மணி திரும்பவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பிரேக்கிங் வரல. கரெக்டா வீட்டுக்கு வந்து நின்று போன எடுக்கிற எல்லா நியூஸையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் உள்ள வருது. எவ்வளவு பெரிய கேவலமான அரசியல் பண்ற நீ, அசிங்கமா அரசியல் பண்ற. 20 லட்சம் பணம் எப்ப சார் வாங்கினாங்க அந்த லேடி? அதான் சம்பவம் நடந்த அப்பவே கொடுத்தாச்சு. முடிஞ்சா 10 நாள் ஆச்சா? அது சார் கரெக்டா இன்னைக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நியூஸ் வெளில வருது சார். தப்பு ரைட்லாம் வந்து அது அவங்க பார்த்துக்கிட்டோம் சார். நம்ம அதுக்குள்ள போனா அது நான் ஜோசியம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நான் கிளி ஜோசியம் சொல்றதும் கிடையாது. எனக்கு தோன்ற விஷயங்களை, மக்களுக்கு தோன்ற விஷயங்கள் நான் நியாயமா எடுத்து முன் வைக்கிறேன். எல்லாரும் பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஏமா நீ பணம் இன்னைக்கு வாங்கலையே, பணம் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது, எப்படி கரெக்டா இன்னைக்கு ரீஃபண்ட் பண்றாத, கரெக்டா இன்னைக்கு எப்படி பிரேக்கிங் உள்ள வருது? ஒரு நியூஸ் ஹைப் ஆகும்போது மகாபலிபுரத்துல கூப்பிட்டு பேசின மேட்டர் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து விஜய் அவர்கள் ஹோல்ட் பண்ணுவார் சார். இது ஃபேக்ட். ஆமா, கரெக்டா? இத காலி பண்ணா என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போனண்டா ஏதாச்சும் இறக்கணும். அதுதான் இதா இருக்குது. ஃபுல்லா சார் பாலிடிக்ஸ், சீப் பாலிடிக்ஸ், கேவலமான பாலிடிக்ஸ், கேவலமான பாலிடிக்ஸ். எப்படி திமுக வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் கம்பெனி வந்து 15 லட்சம் கோடியாது அவன் சொன்னது, 15,000 கோடியா அந்த இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணல, நாங்க பண்றோம்னு சொல்லியிருந்தோம் சொன்னவனியே அதை நேஷனல் நியூஸ் ஆகி கேவலப்பட்டு காரி துப்புனானுங்க. ஓகேவா? அதை மறைக்கிறதுக்காக இந்திய ஒழிக்க போறாரு ஸ்டாலின் சொல்லிட்டு சட்டசபையில ஒரு விஷயத்தை எடுக்க போறான்னு சொல்லி அவன் அங்க நின்று இன்னைக்கு சட்டசபையில வந்து கூட்டம் கூடுது, இன்னைக்கு இந்திய ஒழிக்க போறாரு, இந்தி மொழியில எந்த படமும் வராதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணி அன்னைக்கே வேற ஒரு மேட்டரை வெளியே எடுத்து நேஷனல் நியூஸ் ஆக்கலான்னு பிளான் பண்றாங்க. கேவலமா. இதுக்கு மேல ஒரு மானாங்கட்ட போல என்ன சார் இருக்கீங்க? ஒரு நியூஸை காலி பண்றதுக்கு எவ்வளவு மட்டமான விஷயங்களோ, எவ்வளவு செயல்பாடுகளோ, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சூடு சொரண வெக்கமான இல்லாம பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் சார் இந்த ஆட்சி. இதை மாற்றுக்கிறதே கிடையாது. 2 உதாரணம் நான் வச்சுட்டு உங்க முன்னாடி. எந்த லெவலுக்கான திமுக இறங்குமா இதுக்கு நீங்க சொல்லுங்க சார். நான் இப்ப கேட்ட கேள்வி நீங்க யோசிங்க சார். இந்த நியூஸ் முந்தானேத்து வந்திருக்கலாமே சார். அது ஏன் சார் இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்ப இது பிரேக்கிங் உள்ள வருது? அந்த லேடி எப்பவே வாங்கிட்டாங்களே காசு. அந்த லேடி அன்னைக்கே மைக்கில் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல எந்த கோமும் கிடையாது, அவர் என்னங்க பண்ணுவாரு, பாவங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு அந்த பொம்பளை நீங்க சொல்லிச்சுல அந்த லேடி. அப்படி நீங்க எப்படி மாத்தி பேசுது? The First Southன்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் மீடியா வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியா நேஷனல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்கான். பிரிண்ட் மீடியா கிளியரா போட்டிருக்கான், தெளிவா போட்டிருக்கான். அங்க விஜய சந்திச்சாரு இல்லையா, விஜய் சந்திக்கிற அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பேர் குறிப்பிடவில்லை, திமுகவின் தலைவர் அந்த ஊரை சார்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேரம் பேசினாங்க சார் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பேப்பர்ல ரெக்கார்ட் இருக்கு. இப்ப என்ன சொல்லுவீங்க? ரெக்கார்ட் இல்லாமலாம் பேசல சார், வந்திருக்கு. அதை அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. வெளியில வந்துதா இல்லையா, வரத்துக்கு முன்னாடி நான் சொன்னா இல்லையா, படுத்துட்டு போன ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல சொல்லு கரெக்டா அடிச்சானுங்களா இல்லையா? இவ்வளவுதான் இவனுக்கு அரசியல், இவ்வளவுதான் இவனுக்கு அரசியல். இறப்பில் கூடவா பண்றானுங்களே சார், பண்றானுங்களே சார். சார் இல்ல ஒண்ணுல ஓப்பனிங், அதாவது முதல் விக்கெட்னு வச்சுக்கோமே, ஓப்பனிங்லயே விஜய் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க திமுக. இதெல்லாம் கடந்து விஜய் நீ டிராவல் பண்ண முடியுமா இந்த அரசியல் களத்துல? வரேன் சார், கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இன்று வந்து விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு சார். ஒன்னு ஓட் பாலிடிக்ஸ், இன்னொன்னு சீட் பாலிடிக்ஸ். சரிங்களா சார்? இதை வந்து அவர் எப்படி கையெடுக்க போறாரு? என்ன ஓட் பாலிடிக்ஸ்னா என்ன, சீட் பாலிடிக்ஸ்னா என்ன? 2026 தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று எனக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு இருக்கு, எனக்கு என்ன மெஜாரிட்டி இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு தைரியமா நின்னாருன்னா அது ஓட் பாலிடிக்ஸ். என்னோட கருத்து என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. வெளியில நம்ம பாக்குறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்ண 15 to 20% அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓட் மொபிலைஸ் பண்ணுவாருன்னு சொல்லி கருத்து கணிப்புகள் சொல்லுது. 15 to 20%. ஆனா பவர்ல இருக்க முடியாது. பல பெருச்சாலிகளை எதிர்த்து அரசியல் பண்ண அவர் தயாரா இருக்கணும். அதுக்கான கட்டமைப்பை அவர் வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? அதுக்கு சப்ஜெக்ட் அடுத்து வருவோம், அந்த கட்டமைப்பை பத்தி. அடுத்து சீட் பாலிடிக்ஸ். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து நின்னாருன்னா 200% வந்து பாத்தீங்கன்னா 200 சீட்டு ஷுவர் ஷாட். 200 சீட்டு ஷுவர் ஷாட். அதிமுக, தாவேகா, பாஜக, என்டிஏ கூட உள்ள வரணும். அடிச்சாருன்னா 200 சீட்டு கன்ஃபார்ம் சார். மாற்று கருத்தே கிடையாது சார். இது குழந்தை கூட தெரியும் சார், குழந்தை கூட தெரியும் இந்த கணக்கு. குழந்தைக்கு தெரியல கணக்கு திமுக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? அதனாலதான் இப்படி பண்றாங்க. கரெக்டா புடிச்சிக்க பாருங்க. அதனாலதான் வேடிக்கை பார்க்க முடியாம பீட்டர் அல்போன்ஸ் இருக்காருல்ல, ஆமா, கதறாரு. ஐயோ 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 ஐயோ. இப்போ ரீல் ஒண்ணு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இப்போ கமல் ஒரு ரீல் பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் ரீல். அந்த ஆம்புலன்ஸ் கத்திட்டு போறது ஐயோ 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 ஐயோன்னு கேக்குது என் காதுக்குமா. அந்த மாதிரி ஐயோ ஐயோன்னு கதறாரு பீட்டர் அல்போன்ஸ். மிக ஒரு சார் அவர் கருத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் சார். அவரு ஐயோ அதிமுக கிட்ட பேசுறாங்க,
ஐயோ பிஜேபி கூப்பிடுது, டிவி கிட்ட பேச போறாங்க, ஐயோ சிபிஐ வழக்கு இருந்துச்சு, ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் நீயா பதற? ஏன் நீ அரசியல் பண்றா, அவங்களும் அரசியல் தானே பண்ணணும், அவன் மட்டும் அவியலா பண்ணுவான்? உலகத்திலேயே, உலக அரசியல் வரலாற்றிலேயே மிக மிக தேச துரோகம்னே சொல்லலாம் சார். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து மட்டமான கூட்டணி வைத்திருக்கும் ஒரே கூட்டணி நம்மளோட மானங்கட்ட கூட்டணி. உதாரணம் சொல்லவா? நம்ம திருமாவளவன் இருக்காரு இல்லையா? திருமாவளவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோல சொல்றாரு, சார் நாங்க ராஜபக்சேவை பார்க்க போனோம், நான் என் கைய நல்லா வருது சார், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அதை பத்தி பேசுவோம், நான் போய் கொடுக்கல, அவர் அப்படி இழுத்துல நொட்டினாரு அப்படின்னாரு. ஆமா, அப்புறம் வீடியோ நம்ம பார்த்தோம். பாத்தீங்களா சார்? யார் சார் ராஜபக்சே? யார் ராஜபக்சே சொல்லுங்க சார். தமிழ் இன மக்களை கொன்று குவித்து, அது என்ன வேணா இருக்கட்டும் சார், அரசியல் பண்ண வேணாம் சார், நம்ம தமிழ் இன மக்களை வந்து கொன்று குவித்தாங்களே சார், கொன்று குவித்து ஒரு அரக்கம் தானே சார் இருந்தாலே. யார் யாரெல்லாம் போய் சந்திச்சிங்க? மற்றவங்க சந்திச்சுட்டு போட்டோம். உங்களோட கட்சி பேர் என்ன வச்சிங்க? விடுதலை சிறுத்தைகள்னு வச்சிங்க, அவங்கள கோடிட்டு வச்சிங்க. அதனால சார் அவரை நான் இப்ப மென்ஷன் பண்ணேன். திமுக விட்டேன் இந்த இடத்துல, நானு திமுக விட்டேன். இன்னைக்கு நீ வந்து பார்த்தனா இந்த ஜோஹோ கம்பெனி அந்த வேம்பு அவரோட மேட்டரை வச்சு நீ எல்லாம் பேச உனக்கு தகுதி இருக்குதா? தகுதி இருக்கா உனக்கு? நான் கேக்குறேன், தமிழின மக்களை கொன்று குவித்தவங்கிட்ட போய் நீ கையை கொடுத்துட்டு மானங்கட்டு போய் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வந்துகிட்ட நான் என் கையை கொடுக்க, அவரை இழுத்து பூச்சி கொடுத்தாரு, வலுத்து வச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, அது பொய் 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 சார். எவ்வளவு பெரிய தமிழ்நாடு செய்ய, தமிழ் மக்கள் செய்ய துரோகம் சார் அது. இவங்களாம் என்ன சார் தகுதி இருக்குது? இவன் அந்த வேம்பு அவர் பாவம் மனுஷன் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து, நம்ம இந்திய நாட்டில இருந்து பெருமை சேர்க்கறதுக்காக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கோயில் கட்டுறதுக்காக கூப்பிட்டு கேட்கறாங்க, கொடுக்குறாரு காசு. அதை எவ்வளவு கேவலமா அரசியல் ஆக்குற நீ? உங்களோட இனம் மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல, செய்ய மாட்டீங்க, துரோகத்தை தான் செஞ்சிருக்கீங்கன்னு இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. இன்னொரு உதாரணத்தை இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன் சார். ஆம்ஸ்ட்ராங் சார் யாரு சார்? இறந்தார்ல சார், கொலை செய்யப்பட்டார்ல சார், யார் சார் அவரு? உங்க இனத்தை சேர்ந்தவர் தானே சார்? ஒரு பெரிய இனத்தின் மிகப்பெரிய தேசத்தின் தமிழ்நாட்டின் தலைவர் அவர், தேசிய கட்சி தமிழ்நாட்டின் தலைவர். கரெக்டா? மானம் கட்டவனுங்களா திமுக கூட்டணியில இருக்கிறீங்க? திரும்பவும் சொல்ற, மானம் கட்டவனுங்களா திமுக கூட்டணியில இருக்கிறீங்களே? சிபிஐ விசாரணை வேணாம்னு சொல்லி திரும்ப ரெண்டாவது அப்பீல் போயிருக்காங்க. அசிங்கமா இல்ல? திரும்ப வாயை திறக்கலையே. அதுக்குதான் சார் இப்படி கேட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல எப்படி கேட்கறது? தப்பாயிடும். அதுதான் இப்படி கேட்டு இருக்கிறேன். மக்களுக்கு போயிட்டு வந்தா கேட்கறேன். பட்டியலின மக்களுக்காக நான் நிக்கிறேன்னாரு, ஒரு தலைவருக்காக கூட நிக்கலையே. இதுக்கு நல்லா டக்குனு ஒரு கவுண்டர் கொடுப்பேன் சார். வேணாம், அது நீங்க போடவும் முடியாது. நிக்கிறேன், உட்காடுறேன், புரியுது சார். இது மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். இதை பாக்குற மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களை இந்த திராவிட கட்சிகள், அதாவது இந்த திமுக கட்சி, இந்த கூட்டணியும், அதெல்லாம் சொன்னேன் ஆரம்பத்தை சொன்னேன் இல்லையா, மிகப்பெரிய துரோகம் உள்ள ஒரு கூட்டணி இவனுங்க கூட்டணி தான். அப்ப நான் எங்க வரேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்களும் ஒன்னா சேர்ந்து எங்களை ஆளும் போது ஏன் தாவேகா, அதிமுக, பிஜேபியா நீங்க செஞ்சதை விட பெருசா ஒண்ணு பண்ணலையே அவங்க. இன்னொன்னு, உங்களை காலி பண்ணது மட்டும் அவங்க கூட்டணி வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க கொள்கைக்கு அதுக்காக போனோம். நீ அப்படிதானே போற சார். இப்ப நான் கேக்குறது நம்ம ஃபேக்ட்ஸ் தான் சார் பேசுறேன். நீ அப்படிதான்டா ஒரு கூட்டணி வச்சிருக்கிற, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன்னா நீ ஏன்டா பதற? நீங்க ஏன்டா பதறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் முரண்பாடு இருக்கா? அதாவது ஏதாவது ஒட்டுதா? மதிமுகன்றது கட்சியா எப்படி சார் உருவாச்சு? திமுக இருந்து பிறகு வைகோ ஆரம்பிச்சாரு. எதுக்கு ஆரம்பிச்சீங்க? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் கொள்கை ஒட்டுப்படுது சார்? மக்களுக்கு நம்ம தான் சார் சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அன்னைக்கு காங்கிரஸ் தான் காமராஜர் இருக்க வரைக்கும் கிங்கா இருந்தது. அவர் போனது பிறகு திமுக அதற்கு எதிராக ஆரம்பிச்சீங்க. அப்புறம் திமுக பிரிஞ்சு மதிமுக, அப்புறம் எம்ஜிஆர் அதிமுக. இப்ப இந்த அதிமுக பாக்குறேன், திமுக எல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்க. இப்ப எதுக்கு பிரிஞ்சு போனீங்க சார்? அதாவது இவங்க சேர்றது கூட பரவாயில்ல சார். எங்க வந்து உச்சக்கட்ட நம்ம ஒரு கோவத்துக்கு போறோம்னா, நீ சேர், எதையாவது பண்ணு. கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறதுனா உனக்கு என்னடா யோகியா இருக்குது? இவன் அவன் கூட சேரக்கூடாது, அவன் இவன் கூட சேரக்கூடாது, அவன் கூட சேரக்கூடாது. நீ யாரு சொல்ல? என் பாயிண்ட் அதுதான். தகுதியில உனக்கு வாய மூடிட்டு இருக்கணும். எவன் கூட வேணா சேருவான், அரசியல் பண்ணதான் செய்வான், உன்னை காலி பண்ணணும் சேரதான் செய்வான். தேர்தல் கூட்டணி வேற, கட்சி ரீதியா இருக்கும் போது கொள்கை வேற, தேர்தல் கூட்டணி வேற. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு யார் சொன்னது? உங்க தலைவர் தானே சொன்னது.
யாருமே நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லை. அது ஒரு லாஜிக் இருக்குது. இன்னொன்னு, தேர்தல் டைம்ல கூட்டணி எப்படி அமைப்பாங்க அப்படின்னா, அந்த கூட்டணி வந்து எதிர்க்க நிக்கிறவன் யாரும் அவன் பலத்தை பார்த்து அவனை காலி பண்ணும் தான் அமைப்பாங்களே தவிர்த்து சௌரிய கூந்தல்களாம் அமைக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இவரோட தான் சேரணும், இவர் அவரோட தான் சேரணும், நீ ஏன் தீர்மானிக்கிற? நீ உட்காந்து குடும்பத்துக்கு காசு சேர்க்கறதுக்கும், ஊராங்காசை வாயில போடுறதுக்கும், மக்களை முட்டாளாக்கிறதுக்கும், படம் எடுக்கிறதுக்கும், போய் ரிவ்யூ சொல்றதுக்கும், ட்ரௌசரை போட்டு பருவமழைக்கும் பருவத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இப்பெல்லாம் பருவ பசங்க சொல்லுவாங்க, பெரிய பருவ கனி, பெரிய பருவ மொட்டு அப்படின்னு தெரியுமா? நம்ம பருவ மொட்டு இவங்க எல்லாம் டவுசர் போட்டுக்கினே ஆய்வு போய் இது பண்றாங்களாம். வெறுப்பாகுது. இல்ல இதெல்லாம் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வர மாட்டாரா? இந்த திசைக்கு போக மாட்டாரா விஜய்? எதுக்கு சொல்றீங்க சார்? அதாவது இந்த கூட்டணி அப்புறம் வலது பேசணும்ல, விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா? அதுக்குதான் சார் நான் இப்ப பேசுறேன் சார். அதுக்குதான் சார் இவ்வளவு தெளிவா பேசுறேன். தனித்து நின்னாருன்னா அவர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். அவர் நல்ல ஓட் பேங்க் வாங்குவார். ஆனா அதை வச்சு அவர் மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. இவனுங்க மத்தியில அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றது கடினம். அடுத்த 5 வருடத்திற்கு கடினம் சார். சார் இவங்க வந்து அரசியல் நோக்கத்துக்காக எந்த அளவுக்கும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க சார். கண்ணு முன்னாடி பாத்துட்டாரு சார். பாத்துட்டாரு சார். இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்றாங்க பாரு சார். அவங்க கூப்பிட்டு பாவம், அவங்க கில்ட் கான்சியஸ்ல அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு அவர் மனிதாபிமான அடிப்படையில ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா சார். அரசியல் நோக்கமோட அதை பண்ணவே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அது அரசியல் ஆகி கொண்டு இருக்கல நீங்க கம்ப்ளீட்டா. அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எதிர்கட்சி அரசியல் கட்சி தலைவர் இந்த செய்தியை ஒரு நாளைக்கு செய்தியா பேசுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் செய்தின்னு போயிருவீங்க. நீங்க இவ்வளவுக்கு கொதிக்கிறீங்க. அந்தந்த வீட்டு பிள்ளைகளை இழந்திருக்க குடும்பத்தினருக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க, மனசை ஒருநிலைப்படுத்திட்டாங்க. சரி தப்பு, இவங்க கூட்டம் கொண்டாங்க, தப்புப்பா, அதுக்கு அந்த தம்பி மனநிலைக்கு வந்துட்டாங்க. நீ திரும்ப அவர் தான் தப்பு, அவர் தான் அந்த மக்களையோ அவர் மேல தப்பு இல்லை, நாங்க போன பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இவன் இது மேல விடலன்னா இதான் சார் நானும் சொல்றேன். இதைதான் நானும் சொல்றேன். அதாவது இதுக்கு மேல என்ன பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா? உதாரணம், இதுக்கு மேல விஜய் வந்து பாத்தீங்கன்னா பாவம் அவர் சூசைட் பண்ணிக்கணும், உயிரோட இருக்க கூடாது இவங்க எண்ணம். ரெண்டாவது கட்சியை கலைச்சிடணும். பண்ணுவாங்களா? உன் இஷ்ட குந்தர்கள்லாம் பண்ண முடியாதுடா. நீ மட்டும் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊரை கொள்ளையில போட்டு போனோம், எவனும் வந்துடக்கூடாது, மற்றவங்க வந்து நல்லது பண்ணிடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா எப்படி என்ன வேணா பண்ணுவோம், எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? அதனாலதான் சொல்றேன் பவருக்கு வரணும், எம்எல்ஏஸ் உள்ள வரணும். அண்ணாமலை போன்றும் தாவே காலத்தில் விஜய் போன்றும் மக்கள் இவ்வளவு சீமான் அண்ணனும் நான் சொல்றேன் சார், சட்டமன்றத்துக்குள்ள வரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். இப்ப நம்ம ஒண்ணு யாருக்கும் சொம்படிக்கல, சீமானனையும் நான் சொல்றேன், அவங்க தம்பிகளையும் நான் சொல்றேன், அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். இப்ப யாரும் வந்து விஜய் தான் வந்து நட்டு நான் இது பண்ண போறான்னு அப்படி பேச வரல சார். நான் ஃபேக்ட்ஸை பேசுறேன். ஒரு மாற்றம் வேண்டும், நல்லது செய்வேன்னு சொல்றவங்க உள்ள வாங்க. என்னோட பாயிண்ட் நான் தெளிவா இருக்கேன் சார். நான் பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கேன். வாயில வட சுடாதீங்க, யாரானாலும் சரி. நீ நல்லது பண்ணா பவருக்கு வரணும். இப்ப யார் பவருக்கு வர போற, எப்படி வர போற, பதில் சொல்லு. என் கேள்வி அவ்வளவுதான். தனியா என்ன வரமாட்டேன் அவள்தான். நீ யாரா என்ன திட்டினாலும் சரி, தம்பிகள் திட்டினாலும் சரி, நண்பர்கள் வர முடியாதுங்க இன்னைக்கு. அதாவது சார் 100% 70% போடிங்க சார். இல்ல ஒண்ணுதான், ஊருக்கு போகணும்னு முடிவாயிருச்சுன்னா பஸ்ல போனா என்ன, ட்ரெயின்ல போனா என்ன, ஃபிளைட்ல போனா என்ன, அந்த இடத்துல போய் நம்ம ரீச் பண்ணணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. 100% 70% போலிங் ஆகுது சார். 70% வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலி ஷேர்ட் பை ADMK அண்ட் DMK சார். மீதி 30% ஓட்டு தான் கன்வெர்ட் ஆனது நாம் தமிழர் கட்சிக்கு. அந்த 8% பிஜேபி NDA கூட்டணிக்கு 18% லாஸ்ட் எலெக்ஷன்ல. ஆமா, அதுதான் அந்த ஓட்ஸ். நோட்டா கீட்டா சின்ன சின்ன கட்சிகள் முடிஞ்சா அப்ப எப்பவுமே அந்த சீட் ஷேரிங் பண்றது அந்த ஓட் பர்சன்ட் 70% வந்து பாத்தீங்கன்னா DMK or ADMK. அப்ப எப்படி ஜெயிப்பீங்க, எப்படி மாத்துவீங்க? அகைன் வந்து 30% அடைய போகுது, 20% அங்கதான் போகும். நான் வந்து குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி வருமா வராதான்னு அந்த டாபிக் உள்ளே நான் வரல சார். அந்த கால்குலேஷன் இங்க கிடையாது. ஆக மொத்தம் ஸ்பிளிட் ஆக போறது அந்த பேலன்ஸ் 30% இருக்கு இல்லையா, அதுலதான் ஸ்பிளிட் ஆகும். நீ 18 நீ 8 நீ 20 உடைச்சினா திமுக அது வந்துட போகுது. ஒருவேளை இந்த 70 கம்மி ஆகுங்க, இது வந்து மாறுறாங்கன்னா சரி, இன்னொரு 10 கம்மி பண்ணி 60% வச்சுக்கோ, மீதி 40ல 15-20% விஜய் அடிக்கார கூட வச்சுக்கோ, அதே 10ல இருந்து 12% 13 சீமான்னு கூட வச்சுக்கோ. எப்படி ஜெயிப்ப? நோ யூஸ் சார். இதுதான் சார் கால்கு. தயவு செஞ்சு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுகவை அழிக்கிறது உங்க கோல் போஸ்டா மாத்துங்க சார். தாவேகா கட்சியின் தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கியமா அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஜெயிக்கணும் தான் சார் பாயிண்ட். அவங்க வந்து என்னத்தை மாத்திட்டாங்க சார், தே ஹவ் சேஞ்ச் தேர் பார்ட். அதாவது எப்படின்னா, நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் சார், நம்ம களத்தையே மாத்துவோம் சார். DMK வெர்சஸ் TVK ஓகே, ஆனா அதை வந்து எப்படி மாத்தணும்னா TVK வந்து DMK இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றது இன்னைக்கு இருக்கு சார். என்ன ஓட்டத்தை மாத்திக்கோங்க.
டிஎம்கே இன்னைக்கு ஆட்சியில இருக்குதா இல்லையான்ற பவர் வந்து டிவிகேக்கு இருக்கு சார். சார் ஏடிஎம்கேக்கு இல்ல சார், பிஜேபிக்கு இல்ல சார், என்டிகேக்கு இல்ல சார், சார் டிவிகேக்கு இருக்கு சார். இதை விட என்ன சார் பவர் வேணும்? இன்னைக்கு நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன் சார். இன்னைக்கு நான் சொல்றேன், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க நான் சொல்றேன், நீ டிவிகேவா டிஎம்கேவா, அதாவது டிவிகேவா டிஎம்கேவான்னு கேட்டா அப்படின்னா டிஎம்கே தான். யார் ஜெயிப்பான்னு கேட்டா நான் சொல்றது டிவிகே வர்சஸ் டிஎம்கே நாங்க போட்டிடுறோம் அப்படின்னா டிஎம்கே தான்ப்பா, ஸ்ட்ரைட்டாவே சொல்றப்பா. ஆனா டிவிகே டிஎம்கேவை டிஎம்கே இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற இடத்துல நீ இருக்கிற, இதுல மாற்று கருத்தே கிடையாது. 100% இது எல்லாருக்குமே தெரியும் சார் இன்னைக்கு. அப்போ வந்து த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீ வந்து அவனை ஜெயிக்க விட போறியா இல்ல அவனை காலி பண்ண போறியா? நீ 20% எடு, 22% எடு, நோ யூஸ், நோ யூஸ். சரி, அப்படின்னா அப்ப நம்ம வந்து இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சு அடுத்து நம்ம ஓகேப்பா நாங்க பயங்கர கட்டமைப்பு நாங்க அடுத்து வந்துருவோம். அடுத்த 5 வருஷம் திரும்ப வந்து மக்கள் கஷ்டப்பட போறாங்க. நீ மக்களுக்கு தானே வந்திருக்கீங்க, மக்களும் கஷ்டப்படணுமா? என்ன நோ லாஜிக், லாஜிக் இல்லையே. இல்ல அருமையான வாய்ப்பு அப்படியே தங்க கிண்ணத்துல கிடைக்குது. ஆந்திராவில மாதிரி பவன் கல்யாணுக்கு மானிச்ச ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. அதை ஏன் விடுறீங்கன்னா புரியல எனக்கு. அதுக்குதான் சார் இவ்வளவு பேசுறேன். அது அமைஞ்சிடக்கூடாதுன்றதுல திமுக ரொம்ப மும்முரமா இருக்குது. இவ்வளவு இருக்குல்ல சார். அதாவது சார் ஒண்ணு வச்சுப்போம் சார். இன்னொன்னு நான் சொல்றேன் சார், கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படி பிரிச்சுக்கோ. ஏன் கரூருக்கு முன் நீ அப்படி வச்ச டிஎம்கே வர்சஸ் டிவிகே ஓகே, இப்ப கரூருக்கு பின் நீ கட்சியவே காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்ட. நீ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி நீ வந்து இந்த எக்ஸ்டெண்டுக்கு போற, உயிர் பலி ஆகுது, ஏன்னா நீ காலி பண்ணலான்னு பாக்குற. அப்ப நான் உன்னை ஃபர்ஸ்ட் வேலையை உன்னை காலி பண்றதுதான், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாத்தலாம். இத கரூருக்கு முன்னாடி இங்க பண்ணிருந்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க, நீ என்னப்பா திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றுன்னு அப்படின்னு கேள்வி இப்ப கேட்க மாட்டாங்க. என் உயிரை விளாண்டான், கட்சிக்காரன் உயிரை விளாண்டுட்டான், இனிமே நான் எனக்காக கொஞ்சம் கொள்கையை மாத்திக்கிறேன்னு வந்துட்டா கொள்கையை மாத்த வேணாம். தேர்தல் கூட்டணி இதுதான், என் கொள்கையில் நான் முடிவாதான் இருக்கிறேன். தேர்தலுக்கான அமைக்கப்பட்ட கூட்டணி சார், அப்படி ஒரு லாஜிக் இருக்கு. அப்படி சார் அதுதான் சார் இவ்வளவு உதாரணத்தை நம்ம பேசணும். மாநகர கூட்டணியை பத்தி 2001 திமுக பாஜக கூட்டணி வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு சார். நம்ம அதை கூட ஏன் சார் போவோம்? இப்ப இவனுக்கு கதை வாங்க சார், லைவுக்கு வாங்க சார். இப்ப நம்ம ஆண்டுட்டு இருக்கானுங்களா சார், நம்மளும் மாநகட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சார் அவனுக்கு கீழே. அதுக்கு வாங்க, அங்க வாங்க சார். நீங்க புரியுதா உங்களுக்கு? அப்ப மக்கள் நீங்க தெளிவடைங்க, கட்சிக்கார தலைவர்கள் நீங்க தெளிவடைங்க, தயவு செஞ்சு தெளிவடைங்க. முடிஞ்சா இதுல எங்க இது தர்மம் தான், தர்மம் தான். கொள்கையை மாத்திக்காதீங்க. காலி பண்றது கூட்டணியில ஒண்ணா வாங்க, சிஎம் வேற யாராவது வாங்க, காலி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து பேசிக்கோங்க, என்ன பண்ண போறீங்க, எது பண்ண போறீங்க. மகாபாரத டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. தர்மத்தை அடைய வேண்டுமாயின் அதர்ம வழியில் சென்றாலும் அது தர்மமே. சார் இப்ப நான் பேசுற பாயிண்ட் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிளியரா புரியும் சார். இந்த விஷயம் பார்வையாளர்களுக்கும் புரியும், கட்சிக்காரங்க பார்த்தா அவங்களுக்கும் புரியும். நான் சொல்றது 100க்கு 100 லாஜிக். இதுல வந்து நீ சார் இதை தாண்டி எந்த கட்சியா இருந்தாலும் சரி சார், அது அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இல்ல வந்து தாவேகாவா இருக்கட்டும் சார், எதையாவது பேசினாங்கன்னா அது வந்து திமுக உருட்டுற மாதிரி அந்த கட்சி உருட்டு தான் சார் நம்ம சொல்லணும். சிம்பிள் சார், உருட்டு அவள் தான். எடப்பாடி அவர்கள் சொன்னதான் உருட்டு அல்வா தான் சார். யாரா இருந்தாலும் சரி சார், நீங்க இந்த மாதிரி கூட்டணி அமைக்காம திமுக நீ வீழ்த்த முடியாது சார். அது மட்டும்தான் இங்க ஃபேக்ட், வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி அரசியலே இன்னைக்கு இல்ல சார். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க சார். நான் சொல்றேன் 2026 இந்த கூட்டணி அப்படியே இருக்குது. இவன் தனியா போட்டிடுறாங்க, தாவேகா தனியா போட்டிடுறாங்க, என்டிஏ கூட்டணி அப்படியே தொடருது. அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்தாலும் சரி சார், அதான் ராமதாஸ் பிரிஞ்சுட்டாங்க, அன்புமணி சார் உள்ள வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி சார், ஜெயிக்காது சார், டிஎம்கே தான் சார் வரும் சார். நான் சொல்லிட்டேன், இதுதான் ஃபேக்ட் இன்னைக்கு. அப்போ இவ்வளவு தூரம் நாங்க இந்த மாதிரிலாம் பேசுறோம், மக்கள் பேசுறாங்க, மக்கள் விரும்புறாங்க சார். இப்ப நாங்க பேசுறத விடுங்க, மக்கள் விரும்புறாங்க. நான் சொன்னதா நீங்க சொன்னதான் அல்வா மாதிரி ஒரு மேட்டரை வச்சிருக்கீங்கன்னா அதை பண்ணிட்டு போகல, என்ன பிரச்சனை உங்களுக்கு சார்? இன்னைக்கு இன்னொரு விஷயம் நம்ம பேசணும் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவில் 2வது கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு புசி ஆனந்த் அண்ட் கோ அப்படியே ஒரு கூட்டணி உருவாயிட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேக்டை பேசுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்கிறத உள்ளபடி பேசுவோம். இது வந்து அந்த கட்சிக்கு நல்லதும் கிடையாது. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்த பல கட்சி நிர்வாகிகள் வந்து பல யூடியூப் சேனலா இருக்கட்டும், டிபேட்டா இருக்கட்டும், எல்லாத்திலையும் வந்து சிறப்பா பேசினாங்க, பங்கேற்றாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சார். ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு தலைவர் முதற்கொண்டு யாருமே வந்து நம்ம
பார்க்கவே முடியல. சரி ஓகே, முதற்கட்ட தலைவர்களை பார்க்க முடியல, தலைவரை பார்க்க முடியல. இந்த பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா, அவங்களும் எங்க போனாங்க? சரி ஓகே, என்ன சொல்லுவாங்க, நாங்க ஏதாவது தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசினா நல்லா இருக்காது, ஏதாவது எங்கனால பேக் ஃபயர் ஆகிட போகுது, கட்சிக்கு ஏதாவது கெட்ட அவங்க நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் கட்சியில் இருக்கோம், பொறுப்பில் இருக்கோம். சரி ரைட் ஓகே. இப்போ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பேசியிருப்பாங்கல்ல, கரூர் சம்பவத்துக்கு பிறகு முரட்டுத்தனமும் உட்காந்து இருக்கிற ஃபேக்ட் நல்லது கெட்டது பேசி அதுக்கு ஆதரவும் வந்திருக்கும்ல. 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்த்துருப்பாங்க. நான் வந்து மிகையா சொல்ல சார், நான் டிவிகேவோட அப்டேட்ஸை சரிங்களா, நான் டிவிகே சார்ந்து கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து அப்டேட்ஸ் நான் யூடியூப்ல பார்க்குறேன் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தான் அதை பேசினார். அது நம்ம நண்பர் ராவுத்தர் இப்ராஹிம் பேசினார். இதை நான் ஏன் சொல்றேன், நான் கனெக்ட் பண்றேன். இது அவர் புகழ்றதுக்கான பாயிண்ட் கிடையாதுங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, திரு புசி ஆனந்த் அவர்கள் 2 வருஷமா ஒரு கட்சிக்காக வந்து பேசுறாங்க, கொள்றாங்க, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அது போக அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுறீங்க. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷமா இருக்கும்போது முக்கியம் கிடையாது, ஒருத்தன் கஷ்டப்படும் போது நம்ம கூட நிற்கணுன்றது அவங்க பாயிண்ட்னு பேசுறாங்க. அவர் மேல கேஸும் வந்திருக்குது, அதையும் வந்து எதிர்கொண்டிருக்காங்க, தாலுகா உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழலில் புசியான ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வெளியில் இருந்து பண்ணுங்க, கட்சிக்கு உள்ள வேணாம் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னதாக ஒரு தகவல். சரிங்களா, இது 100%. இப்போ சோனியான்றவங்க ஒரு ட்வீட் அடிக்கிறாங்க, ஒரு 2 லட்சம் பேர் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எக்ஸ்ல. யாரை தான் அப்போ நீங்கள் சேர்க்க போறீங்க? நீங்கள் வந்து ஒரு புசியானந்தன் கோ வச்சுக்கிட்டு ஒரு 6 பேர் எல்லாத்தையும் நிர்ணயிச்சுட்டு இந்த மாதிரி வெளியில வந்து அடுத்த லெவலில் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கெட்டதில் உட்காந்து நல்லதுலையும் கெட்டதுலையும் கூட உட்காந்து 2 வருஷமா பேசினேன், நீங்கள் யாரையுமே கட்சியில் வச்சுக்கல அப்படின்னா அப்போ யாரை வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்வதும் இது உண்மைதான் சார். இது 100% உண்மை. இந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதை உடனே நமக்கு ரிலீஸ் பண்ண வேணாம். அப்பப்போ காலகட்டங்கள் வரும்போது என்னென்னலாம் பண்றாங்க, யாரெல்லாம் இவங்க கொண்டு வராங்கன்றது நானே சொல்றேன் உங்களுக்கு. நானே சொல்றேன். இதை நான் ஏன் சொல்றேன், வருத்தத்தில் சொல்றேன். அடுத்த திமுக ஆயிடக்கூடாது, ஒருத்தருடைய கட்சி அதான் இவர் தான் எல்லாமேன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சரி கிடையாது. ஒரு 30-40 பேரை கீழே வச்சுக்கணும், முடிவை தலைவர் எடுக்கணும். இங்க வேற மாதிரி இருக்கு, அப்சைட் டவுன். இது நல்லது, இது கட்சிக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எங்க ஆசைப்படுறோம், நான் ஒருவேளை கூட்டணி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் வேற மாதிரி ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு முகத்தை நம்ம பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் இப்பவே இதை சொல்றேன். ஏன்னா இப்ப அடுத்த வாரம் பொதுக்குழு கூட்டம் நடக்க போது இப்ப அறிவிச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். அதுல பல்வேறு கட்டமைப்புகள்லாம் மாத்த போறோம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் பார்வைக்கு போகணும். யார் உண்மையா பேசினாங்க, யார் உண்மையா இந்த மாதிரி பண்ணாங்க, என்ன ஸ்டஃப் இருக்கு, எதுக்கு பேசுறாங்க, இவங்க பேசுற மக்கள் கேட்கறாங்களா, எப்படி பேசியிருக்காங்க, வெறும் முட்டு மட்டும் கொடுத்துருக்காங்களா, லாஜிக்கா பேசியிருக்காங்களா, அப்சர்வ் பண்ணணும். நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சார், கொண்டு வாங்கன்றேன். மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் கண்ட்ரோல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது கட்சிக்கு நல்லது கிடையாது. இந்த ஸ்டைலையும் அவங்க கொஞ்சம் மாத்திக்கணும் சார். இது என்னோட கருத்து. இதை பொறுத்தளவுக்கு இதுல மாற்றம் கொண்டு வந்தால் இதுலயே கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும். நம்ம இருக்கிற ஃபேக்டை பேசிடணும் சார். இன்னைக்கு விர்ச்சுவல் வாய்ஸ் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கதறானுங்க, யாரு பேசினாலும் சரி, எங்க இருந்து எப்படி வராங்கன்னே தெரியல. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுவும் வந்து பார்த்தா விர்ச்சுவல் வாய்ஸ் போது கொண்டு அவங்க விருப்பம் என்னன்னா திமுக காலி பண்ணும் சார். விர்ச்சுவல் வாய்ஸோட மைண்ட் செட் மாறி போச்சு. அண்ணன் சிஎம் விஜய் திமுக காலி பண்ணணும். இப்போ அதுக்கான வேலையை அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இவங்களும் அதை நோக்கியே பயணம் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு தப்பிச்சுக்கும். டிவிகேனால தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.